நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்துரு விலகி இறைவன் அங்க குடிகொண்ட பொழுது இயற்கையாவே நம்மளுக்கு கந்திருஷ்டி செய்வின பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனைகளும் தடை தடங்கள் தாமதம் காரிய விருத்தி இல்லாதது அனைத்துமே உடைந்து அந்த அக்னியிலே எழுந்தருள் செய்யக்கூடிய இறைவன் அனைவருக்குமே அனுகிரகத்தை செய்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு வருடத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த நடத்தி வச்சிருவார். எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வாழ்க்கையில மாற்றம். அதனாலதான் வருஷம் வருஷம் கூட்டம் அதிகமாகுது. சார் எத்தனை வருடமா தொடர்ந்து இந்த திருவிழா நடத்திட்டு இருக்கீங்க சார்? இது வந்து சத்ரு சம்ஹார யாகம் என்று பார்த்தால் இது 4வது வருஷம். மிளகாய் தூள் அபிஷேகம் பார்க்கும்போது 10 வருடங்கள் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே சார். இதனால உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும் இல்லையா சார்? அது என்ன மாதிரியான மாற்றம்? எனக்குள்ள மாற்றம் வருடம் வருடம் மக்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய வளர்ச்சியும் என்னுடைய ஞானத்தோடைய தேடலுக்கு உண்டான விஷயங்களை இறைவன் கொடுத்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம உலக நன்மைக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய இந்த திருவிழா மக்கள் வாழ்க்கையில எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதாவது இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமான்னு என்று கேட்கறவங்களுக்கு கூட அங்க வாழ்க்கை மாறி இருக்கு. அந்த இடத்துல வாழ்க்கை மாறி இருக்கு. அதை தான் நான் சொல்ல முடியும்.